ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மு குக்கிங் vlogs. இன்னைக்கு ஒரு தக்காளி சூப்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு பச்சை பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே துவரம் பருப்பு தான் போடுவாங்க. நான் எப்பவுமே பச்சை பாசிப்பருப்பு தான் போடுவேன். அதுதான் ரொம்ப. நான் ஏன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா, நான் இன்னைக்கு சூப்பரான மட்டன் சூப்பு மாதிரியே இன்னைக்கு தக்காளி சூப் செய்ய போறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக தான் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் இஞ்சியும் பூண்டும் தட்டி எடுத்துடுச்சு. அதையும் இதில் போட்டாச்சு. இப்போ இது கூட நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியா ஒரு வெங்காயத்துல 1/2 வெங்காயம் மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டாச்சு. இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கல் உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் விசில் வச்சிடலாம். இது மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம தக்காளி கரைக்காம போட்டாச்சு. அதனால நம்ம 1-2 தான் கட் பண்ணி போட்டோம். ஸோ அதனால நம்ம வெந்திருக்கும் போது தக்காளி முழுசா தான் இருக்கும். நம்ம கரண்டியால மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நமக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம மிளகு போட்டுக்கலாம். இது கூட சீரகமும் போட்டுக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அப்படியே. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சூப்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தாளித்து அதில் கொட்டிக்கலாம். இதில் நெய் கூட கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பில் அதை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிம்மு குக்கிங் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.